என்ன வேணுமோ, யார் யாருக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே மலப்புறத்து காளி அள்ளி அள்ளி வழங்குவாள். தெய்வீக ஆசையோடு வழங்குவாள், தெய்வீக கருணையோடு வழங்குவாள். என் அன்பு குழந்தையே, நீ நலமோடு வாழ்க, பண்போடு வாழ்க, சிறப்போடு வாழ்க, அருளோடு வாழ்க, பொருளோடு வாழ்க, மன நிம்மதியோடு வாழ்க, ஆனந்தமாய் வாழ்க, தெய்வீக அருளினால் வாழ்க, கருணையோடு வாழ்க, சேவை தன்மையினால் வாழ்க, நீண்ட ஆயுளோடு வாழ்க, நல்லுடல் ஆரோக்கியத்தினால் வாழ்க, நிம்மதியோடும் வெற்றியோடும் மகிழ்ச்சியோடும் சுகமாய் நீ வாழ வேண்டும் என் குழந்தையே. வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு, வாழ்க பலநூறு பல்லாண்டு. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம். உங்களோட குலதெய்வத்தை நினைச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எந்த தெய்வம் அழைச்சாலும் குலதெய்வம் காத்து இருக்குமா? என் பிள்ளை என்னை ஒரு வார்த்தை கூப்பிடாதான்னு காத்து கிடக்குமா? குலதெய்வத்தை நல்லா காட்டாங்கன்னு அல்லது நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அனைத்து வெற்றியும் நல்லபடியா நடக்கும். ரொம்ப பக்கத்துல வீடு இருக்கு அப்படின்னா நீங்க தீபத்தை இங்க நீங்க தீப ஒளியை இங்க நிறைவு செஞ்சு மறுபடியும் வீட்டுல போய் ஏற்றிக்கோங்க. பக்கத்துல இருந்தா கொண்டு போயிடலாம். ஆனா காத்தடிக்குது, போற வழியில என்னோட வேலை காப்பாற்ற ஆண்டு தனப்பா செய்யும். காத்து இருக்கிற உலகத்துல தான் வாழ்றோம், அதனால வருத்தப்பட வேண்டாம். இங்க விளக்க நம்ம கூட வச்சுட்டு மறுபடியும் வீட்டுல கொண்டு போய் நம்ம வச்சுட்டு மறுபடியும் நம்ம விளக்கேற்றிக்கலாம். அம்மா உட்கார்ந்து இருந்தா இந்த வாழை இலை பீடத்தை கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, இங்க போட்டு போயிடக்கூடாது. இருக்கிற எல்லா பொருளையுமே நீங்க எடுத்து பத்திரம் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த இலையில மடிச்சே நீங்க கொண்டு போயிடலாம். இலை முதற்கொண்டு மறுபடியும் வீட்டுல போய் மறுபடியும் இதே இலைய விரிச்சு வச்சு இந்த ஜாமான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே விளக்க வச்சு நீங்க என்ன செஞ்சிருங்க, தீபத்தை ஏற்றி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு வந்துடலாம். தெய்வீக அன்பும் ஆற்றலோடும் கருணையோடும் விழா கமிட்டியினுடைய உதவியோடும் அடியனுக்கு இன்று இந்த திருவிளக்கு பூஜையை நடத்தும் வாய்ப்பை வழங்கிய மடப்புறத்து காளியம்மனுக்கு என்னுடைய கோடான கோடி நமஸ்காரம். அம்மனின் சிறு குழந்தை, கை குழந்தை, தவழும் குழந்தை, உங்கள் இந்த பக்தியிலும் மேன்மையிலும் சிரத்தையிலும் ஏதேனும் சிறிதளவு கடுகளவோ ஏதேனும் குறை இருந்தால் அதை என்னிடம் எடுத்துக் கூறுங்கள். நிலையிருந்தால் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் அனைவருக்கும் வெற்றியும் புகழும் சாதனையும் மகிழ்ச்சியும் கிடைக்கட்டும். நன்றி நன்றி நன்றி. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.